ஸோ யார் இந்த குழந்தை அப்படின்னு கேட்கும்போது, என்னோட சிஷ்யை தான் அவ, என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஸோ அப்ப நாங்க 2 பேர் சேர்ந்து சாரோட பாட்டு அந்த மாரிலாம் வாசிக்கும்போது அப்ரிஷியேட் பண்ணுவார். உங்க ப்ரோகிராம்க்கு இளையராஜாலாம் வந்திருக்காரா? வெட்டிங் ரிசப்ஷன்ஸ்ல குருவோட வாசிக்கும்போது பெரிய வீட்டு ஃபங்ஷன் இருக்கும். அந்த ம். கல்யாண கச்சேரிகள்ல இளையராஜா சார், ரஹ்மான் சார், பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் அண்ட் சித்ராம்மா, மனோ சார், எஸ்பிபி சார் அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க. வந்து சார் வாசிக்கும்போது, அவங்க வரும்போது அவங்களுக்கு ஏத்தா மாதிரி ஒரு ஆமா. பாடல்கள் உடனே வாசிப்பேன். அவங்க இது வாசிப்பாங்க இல்ல? அவங்க ஆமா. கம்போசிஷன் அவங்க ரெக்வெஸ்ட் கேட்பாங்க. இல்லனாலுமே சாரே வாசிப்பாரு. வாசிப்பார். ஸோ வந்து பாராட்டிட்டும் போயிருக்காரு நெறைய கச்சேரி. யாரு? இளையராஜா சார் வந்து சாரோட வாசிக்கும்போது, "யார் இந்த குழந்தை?" அப்ப சின்ன வயசு. ஸோ "யார் இந்த குழந்தை?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னோட சிஷ்யை தான் அவ, என்னோட பொண்ணு மாதிரி" அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஸோ அப்ப நாங்க 2 பேர் சேர்ந்து சாரோட பாட்டு அந்த மாரிலாம் வாசிக்கும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாரு. சாரும் எங்க குருவும் அப்ரிஷியேட் பண்ணுவார். இளையராஜா சார் அந்த மாரி அப்ரிஷியேஷன் நெறைய வந்திருக்கு. ரெஹ்மான் கேட்டிருக்காரு இல்லையா? ரஹ்மான் சாரும் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி அதான் அந்த மாதிரி வெட்டிங் ரிசப்ஷன்ஸ்ல நெறைய கேட்டிருக்கோங்க. ரெஹ்மான் கேட்டிருக்காரா? எனக்கு இத வாசிங்க அப்டின்ட்டு. ஆஹா, அவர் கேட்டதில்ல. பட் அவர் வரும்போது இவர் வந்து ரஹ்மான் சார் கம்போசிஷன்லேருந்து ஒரு சாங் எடுத்து வாசிப்பார். ஸோ அந்த மாதிரி நெறைய கச்சேரிகள் நடந்திருக்கு.